ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லக்ஸ் கிரிஷ் ஹேண்ட்மேட் ஹப். நம்ம லாஸ்ட் கிளாஸில் எடுத்தது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? யாருக்கும் எதுவும் டவுட் இல்லையே? ஸோ இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நான் உங்களை லாஸ்ட் கிளாஸ்லேயும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்க சொல்லியிருப்பேன். அந்த சாம்பிள் தான் நான் உங்களுக்கு இதில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டில் என்கிட்ட பையனோட நோட் இது இருந்துச்சு, அதனால் நான் இதில் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் எடுக்கணும், இப்படி இந்த மாதிரி நோட்டில் தான் பண்ணணுமான்ற மாதிரியெல்லாம் எதுவும் திங்க் பண்ணாதீங்க. ஸோ நான் இது உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த மாதிரி நோட்டில் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எந்த நோட்லனாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கிளாஸ் எடுத்தேன், இதில் வந்து நான் இது என்னோடய ஃபைலில் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கனால நான் இது உங்களுக்கு ரஃபாக நான் பண்ணியிருக்கேன். எதுவுமே எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், மெஷின் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு கீழே என்ன கொடுத்தேன், மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் கீழே என்ன கொடுத்தேன், ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். மெஷரிங் டெப்க்கு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சுக்கு எத்தனை இது போடணும் நூலுன்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி இது ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. இது நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டினாலும் சரி, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் எடுத்துகிட்டு ஒரு பிளேஸில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது எங்கேயுமே மூவ் ஆகாது, அது அப்படியே அங்கேயே சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் உங்களை ரெடி பண்ண சொன்னேன். எல்லாருமே இந்த மாதிரி இப்போ எந்த கிளாஸ் வரைக்கும் எடுத்துருக்கேனோ அது வரைக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ஷோ பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம பண்ணணும். அதே 1/2 இன்ச்சு 2 ஃபோல்டு, 1/2 இன்ச்சுக்கு 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு ஊசி இதுக்கும் 2 ஸ்டாண்ட்ஸ் தான் நம்ம நூல் போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே எண்டில் தெரியுதுங்களா? நாட் போட்டு எடுத்துகிட்டு அதே தான் ரன்னிங் ஸ்டிச்சுக்கு பண்ண மாதிரி தான் ஸ்டார்டிங் இதுக்குள்ளே தான் விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்காக தைக்கிறவங்க ரொம்ப லென்த்தாக நூல் எடுத்தால் கை இழுக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் த்ரெட்டு விட்டுட்டு இதை வந்து நம்ம நாட் போட்டிருக்கக்கூடாது. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்ம இந்த ஃபுல் லென்த்தும் நம்ம தைச்சிக்கலாம். நம்ம கையை அவ்வளோ தூரம் இழுக்க தேவையில்லை, ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தைச்சாலும் சரி. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கை ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். கரெக்டாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தைக்கிறது நார்மலாக எப்போயும் ப்ளவுஸ்க்கெலாம் தைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஹெம்மிங் தான். இந்த ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம தைக்கணும். அதை விட அதிகமாக தைச்சோம்னா இது நல்லா இருக்காது. இது உங்களுக்கு 1/4 இன்ச் என்னால் மெஷர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படியே அவங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைச்சி பழகலாம். ஒரு 4-5 டைம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தைக்கும்போது ஓரளவுக்கு அது உங்கள் கைக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லா தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே தைச்சிருவேன்னாலும் சரி, ஒன்றுமே இல்லை. கொஞ்சமாக தெரியுதா? கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். கீழே உள்ள துணியிலேருந்து சும்மா ஒரு நூல் அளவுக்கும் மேலே உள்ள துணியிலேருந்து ஒரு நூல் அளவுக்கு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? எடுத்துட்டு அப்படியே தான் இழுக்கிறேன், எதுவுமே பண்ணல நான். அதே மாதிரி திரும்ப ஒரு 1/4 இன்ச்சு இதுவும் அதே தான். கீழே ஒரு நூல் மேலே ஒரு நூல் அந்தளவு தான் நம்ம எடுக்கணும். அதை விட நம்ம அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். இந்த ஹெம்மிங் வந்து எதுக்கு போடுவாங்க, கழுத்துலையும் கையிலையும் தைக்கும்போது பின்னாடி தையல் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இது போடுவாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு பின்னாடி இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஓகேவா? இந்த நான் எடுத்துருக்கதே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த அளவு தான் நமக்கு கரெக்டான அளவு. இந்த அளவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஆனால் சேம் நூலில் போடும்போது இதுவும் நம்மளுக்கு வெளியே தெரியாது, சும்மா டாட்டாக தான் தெரியும். இது நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக வேறு கலர் நூலில் நான் போட்டிருக்கேன். நம்ம சேம் நூல்லே தான் நம்ம தைப்போம் அப்படிங்கும்போது அது அந்தளவுக்கு வெளியில் அசிங்கமாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ கீழே ஒரே ஒரு இது தான், மேலே அதே மாதிரி ஒரு நூல். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே ஒரு நூல் எடுத்திருக்கேன், மேலே ஒரு நூல் எடுத்திருக்கேன்.
அப்படி நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அந்த இது பின்னாடி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு இப்படி பார்க்கும்போது அந்த டாட் வந்து சின்னதாக தெரியும். இப்போ இந்த டாட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது கொஞ்சம் நான் பெருசாக எடுத்தேன், இது சின்னதாக எடுத்திருக்கேன். இன்னும் சின்னதாக இந்த அளவுக்கு கூட நம்ம எடுக்கலாம், நம்மளோடது தான். ஸோ இது வந்து நார்மல் ஹெம்மிங். ஓகேவா? இதில் நம்ம மேலே உள்ள இந்த துணியில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கூட இங்கே வரைக்கும் கூட நம்ம எடுத்தாலும் அது வெளியே தெரியாது. ஆனால் அந்த கீழே ஒரு துணி இருக்குல்ல, இந்த துணியில் எடுக்கிறது கம்பல்சரி நம்ம ஒரு நூல் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சமாக தெரியும். இந்த துணியில் நம்ம எவ்வளோ பெருசாக எடுக்கிறோமோ அதுதான் வெளியில் நம்மளுக்கு விசிபிளாக தெரியக்கூடியது. ஸோ கீழே உள்ள துணியில் நல்லா கான்சன்ட்ரேஷனாக ஒரு நூல் இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. மேலே இப்போ நீங்கள் இதில் நான் அந்த மாதிரி கூட எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. கீழே ஒரு நூல் எடுத்திருக்கேன்னா, ஆனால் மேலே வந்து உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேனா? இந்த இதை விட இந்த இது கொஞ்சம் மேலே உள்ளே போயிட்டுருக்கா உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை விட இது கொஞ்சம் மேலே நான் அதிகமாக எடுத்திருக்கேன். ஆனால் நான் கீழே வந்து கம்மியாக தான் எடுத்தேன். அதனால் வெளியில் எப்படி இருக்குது? நார்மலாக தான் இருக்குது. இப்போது வெளியில் நான் அதிகமாக இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த கீழே உள்ள துணியை நான் அதிகமாக எடுத்திருக்கேன். இதில் தெரியுதா உங்களுக்கு? இதில் நான் அதிகமாக எடுத்துட்டு நான் ஸ்டிச் பண்ணும்போது பின்னாடி தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு? இதுதான் மேட்டர். நம்ம கீழே உள்ள கிளாத்தில் எவ்வளோக்கு கம்மியாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு கம்மியாக நம்மளுக்கு வெளியில் தெரிகிற ஸ்டிச் வந்து விசிபிளாக தெரியும். இதுதான் நம்மளுக்கு வெளியில் தெரியும். இது வந்து உள்ள ராங் சைடில் போயிடும். அதனால் நம்மளுக்கு வெளியில் தெரிகிறது தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கணும். ஸோ எப்பயுமே என்ன பண்ணுங்கள், கீழே இருக்க இந்த துணியில் ஒரு நூல் மட்டும் இப்படி எடுங்க. மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்தாலுமே அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் நீட்டாக வரணுன்னா எல்லாமே கொஞ்சம் ஈவனாக எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹேண்டுக்கும் நெக்குக்கும் நம்ம லைனிங் ப்ளவுஸ்னால் மோஸ்ட்லி அடித்து திருப்பிடுவோம். வித்தவுட் லைனிங்க்கு நம்ம அடித்து திருப்ப முடியாது. ஸோ ஹெம்மிங் கொடுத்து தான் ஆகணும். இல்லை கொஞ்சம் ஏதாவது டிசைன் ஒர்க் பண்ணுறோனால அந்த இடத்துல ஹெம்மிங் தேவைப்படும். ஒரு சிலர் வந்து லைனிங்க்கே ஹெம்மிங் வச்சு போட்டால் நம்ம அடித்து திருப்புறத விட ஹெம்மிங் போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளவுஸு ஃபிட்டிங் வைஸ் நல்லாயிருக்கும். நம்ம அடித்து திருப்புறது கூட அந்தளவுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியாது. பட் ஹெம்மிங் போட்டோம்னா அது ஒரு தனி லுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பேசிக் தான். ஆனால் இந்த பேசிக் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட ஃபினிஷிங்கே இருக்குது. எந்த ஒரு இதையுமே நானும் தைச்சிட்டேன் அப்படின்றதுக்காக நம்ம ஏனோ தானோன்னு தைச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்காது. நம்ம எவ்வளோக்கு பர்ஃபெக்டாக நம்ம தைச்சி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ, ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே ஏதாவது ராங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட நம்ம நீட் ஃபினிஷிங்கில் கொடுக்கும்போது அந்த ராங் நம்மளுக்கு வெளியே தெரியாது. நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம பண்ணியிருக்க தப்பு என்னென்னு. வெளியில் பார்க்குறவங்களுக்கு அப்பா பரவாயில்ல சூப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். தெரியுதா? நம்ம அந்த கீழே உள்ள துணியில் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் வரும். நம்ம கீழே உள்ள துணியை நல்லா கான்சன்ட்ரேஷனோடு இப்படி சின்னதாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு நீட்டாக வரும், இன்விசிபிளாக இருக்க மாதிரி. ஓகேவா? இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது முடித்த உடனே நம்ம நாட் எப்படி போடுறதுன்னா, எங்கே முடிக்கிறோமோ அங்கே அவ்வளோதான். உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சான்னு தெரில. ஸோ புரியுதுங்களா? நான் இங்கே இருக்க நூல் அப்படி போடுவேன். ஒரு சிலர் இதை கூட போடுறாங்க. அவங்க கம்ஃபர்டபுள். ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன், இந்த ஊசிக்கு கீழே இருக்குல்ல அந்த நூலை எடுத்து இப்படி மேலே பூ கட்டுவோம்ல அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி இழுத்துட்டோம்னா நாட் வந்து விழுந்துடும். பார்த்திங்களா? இப்போ நான் நாட்டு போடும்போது இந்த இதை அப்படியே விட்டுட்டேன். அதனால் அது வந்து என்ன ஆயிடுச்சு, அங்கே நான் அப்படியே ஸ்டக் ஆகிக்கிடுச்சு. எப்பயுமே இந்த மாதிரி நாட்டு போடும்போது கடைசி வரைக்கும் இப்படி இழுத்து நல்லா போட்டுருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹெம்மிங். இப்போ இன்னொரு டைப் ஹெம்மிங் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உள் பக்கமும் நம்மளுக்கு இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். இங்கே ஒரு தையல் இப்படின்னு மேலே கீழே
இப்போது இந்த இது இங்கே நான் இங்கே எடுத்திருக்கேன்னா செகண்ட் இதுக்கு இங்கே மேலே தள்ளி எடுத்துடுது, தேர்ட் இதுக்கு இன்னும் மேலே தள்ளி, ஃபோர்த்துக்கு கீழே, ஃபிஃப்த்துக்கு இன்னும் கீழே அப்படிங்கும்போது அது. அப்புறம் இந்த லென்த் வைஸு உங்களுக்கு இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்து நம்ம இப்படி ஒன்று போல் எடுத்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்புறம் இங்கிட்டு பின்னாடி இந்த ஹெம்மிங்கில் நம்ம இந்த 3 இது சாதாரண ஹெம்மிங் தானேன்னு தான் நம்ம நினப்போம். இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த 3 விஷயம் இருக்குது. இதோட கரெக்டான டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கணும். இங்கேயும் நம்ம ஈவனாக ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வரணும். அந்த இது நமக்கு வெளியிலையும் நீட்டாக தெரியணும். ஸோ இந்த 3ஐயுமே நம்ம பார்த்து தைச்சா தான் இது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்ப்போம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி நார்மல் ஹெம்மிங் போடும்போது இந்த நூலை நம்ம தச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி இழுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இழுத்தேன்னா என்ன ஆகுது, கிளாத்தும் சேர்ந்து சுருங்கும். நான் தைக்கும்போதே அது உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இழுத்தோம்னா இந்த இது நம்ம சும்மா லாக் எங்கேயுமே நம்ம போடலை, அப்படியே இழுக்க அது என்ன பண்ணிடும், இப்படி நம்ம அந்த நூலை பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா அது சுருங்கிக்கிட்டே வந்துடும். அதனால் இந்த தையலுக்கு வந்து எப்பயுமே இழுக்கக்கூடாது. ஸோ இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு சைடு நான் 2 ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங் நம்ம பண்ணது எல்லாமேவும் இதுக்கும் சேம் தான். லாக் பண்ணுற வரைக்குமேவும் நம்மளுக்கு சேம் தான். ஓகேவா? தென் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹெம்மிங் எப்படி எடுத்தோம், அதுக்கு வந்து நம்ம 1/4 இன்ச்சில் நான் ஹெம்மிங் போடணும்னு சொன்னேன்னா, இதுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் வரைக்குமே நம்ம போட்டுக்கிடலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கூட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கும் அதே அளவு தான், கீழே இருக்கிறது நம்ம எடுக்கிறது ஒரு நூலில் தான் நம்ம எடுக்கணும். அப்போனா தான் இதுவும் பின்னாடி தெரிகிறப்ப நல்லா நீட்டாக தெரியும். என்ன அது நம்ம லாக் எங்கேயுமே போட மாட்டோம், இது லாக் போடுவோம். இது லாக் ஹெம்மிங் ஸ்டிச் இங்கே எடுத்துருக்கோமா, நம்ம எண்டில் லாக் பண்ணோம்ல அதே மாதிரி தான். இது வந்து நான் கீழே இருக்க நூலை போடுறேன், நீங்கள் எதனாலும் போட்டுக்கலாம், அது அவங்க கம்ஃபர்டபுள். எனக்கு இது தான் வரும். ஸோ இந்த நூலை நான் இங்கே அப்படி போட்டு நம்ம லாக் போடும்போது எப்படி பண்ணமோ அதே மாதிரி இப்படி இழுக்கிறேன். இப்போ வந்து இங்கே லாக் ஆகிடுச்சு. வெளியில் அஸ்யூஷுவல் ஹெம்மிங் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால், இந்த நூலை பிடிச்சி இப்போ நான் எவ்வளோ இழுத்தாலுமே இந்த ஸ்டிச்சஸ் வந்து என்ன ஆகாது, இழுத்து வராது. ஆனால் இந்த இது நீங்கள் தைக்கும்போது நூலை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக சுருங்கிக்கிட்டு வரும். அதை நான் தைக்கும்போதே உங்களுக்கு நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுத்தேன்னா சுருங்கிக்கிட்டு வந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு தையல் தைச்சிட்டு இன்னொரு தையல் தைச்சிட்டு இப்படி நான் இழுக்கிறேன். ஆனால் என்ன ஆகலை, எனக்கு இந்த நூல் எங்கேயுமே சுருங்கிட்டு வரல, அது அப்படியே ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இது வந்து போடுவோம். இது வந்து பெர்மனண்ட் ஹெம்மிங். இப்போ இந்த ஹெம்மிங் நம்ம போடும்போது இடையில எங்கேயாவது ஒரு பிளேஸில் கட் ஆகிட்டா கூட, இப்போ இந்த இடத்துல கட் ஆயிருச்சு அப்படின்னா கூட இங்கே மட்டும்தான் கட் ஆகிருக்கும். இங்கிட்டு இதுக்கு இந்த சைடெலாம் பிரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு வைங்களேன். உடனே பிரிஞ்சிடாது, ஏன்னா இந்த இடத்துல நம்ம லாக் இருக்குது. ஸோ இங்கே கட் ஆகிருக்குன்னா அப்படியே போனாலும் 2-3 ஸ்டிச்சஸ் வரைக்கும் தான் அது பிரியவும் செய்யும். அதுக்கடுத்து அதால் பிரிஞ்சு வராது, ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ளேயுமே நம்ம அதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஹெம்மிங் நம்ம போட்டோம் அப்படின்னா, இப்போ இடையில இங்கே இது மிடில் நான் அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இங்கே கட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆயிரும், இந்த மாதிரி உருவிட்டு வந்துடும். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி உருவிட்டு இருந்தால் சொன்னேன்னா, நான் அந்த இப்படி இழுத்தோம்னா சுருங்குன்னு சொன்னேன்னா சுருங்குதா, அது மாதிரி இப்போ ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவ ஆரம்பிச்சிடும், எல்லாமே உருவிடும். ஸோ இது வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது நம்ம போட்டுக்கலாம். ப்ளவுஸஸ்க்கெலாம் இதுதான் போடுறாங்க, மோஸ்ட்லி போடுறது இது தான் போடுறாங்க. ஆனால் நான் எப்பயுமே இது போட மாட்டேன், இது தான் போடுவேன். இதுனா நம்ம ஒரு டைம் நம்ம போட்டோன்னா அவங்களுக்கு அது ரொம்ப நாளைக்கு மோஸ்ட்லி பிரியாமல் இருக்கும். அப்படின்றதுனால இந்த இதையே நான் ப்ரிஃபர் பண்ணிடுவேன். பட் ஹெம்மிங் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே இதுதான் போடுறாங்க வெளியில். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக தைச்சிடணும். நான் இப்போ எண்டிங் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கு எப்படி நம்ம லாக் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுக்கும் லாக் எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஒரு லாக் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, பிரிஞ்சிரும்ன்ற மாதிரி உங்களுக்கு தாட் வந்துச்சுன்னா சேம் பிளேஸ்லேயே இன்னொரு லாக்கு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 2 லாக் போடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. தெரியுதா? எந்தெந்த பிளேஸ்லலாம் நான் கீழே எக்ஸ்ட்ரா நூல் எடுத்துகிட்டு போயிடும் அங்கெல்லாம் ரொம்ப
தெரியும் வெளியில் நூல். கொஞ்சமாக எடுத்தது கொஞ்சமாக தெரியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்னதாகவே நம்ம போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடும் தெரியுதா? இப்போ இந்த இதில் நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கேயும் லாக் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இங்கேயும் லாக் இருக்குது, இந்த சைடும் லாக் இருக்குது. ஸோ அது வந்து அதோட நிற்கும். அதுக்கும் மேலே அது பிரிஞ்சுட்டு வந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒன்று அந்த மாதிரி தான் பிரிஞ்சுட்டு வரும். அதுக்கடுத்து அது பிரிஞ்சுட்டு வராது. ஆனால் இந்த ஹெம்மிங் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஞ்ச நாளில் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். அதனால் இந்த ஹெம்மிங் வந்து பெர்மனெண்ட் ஹெம்மிங்கு. இது வந்து பெர்மனெண்ட் கிடையாது. ஸோ இந்த 2 ஹெம்மிங்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.